Hello aspirants, welcome to the TN Bankers YouTube channel. SBI Bank தன்னுடைய PO நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டான். ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க பார்த்தா ரொம்ப ஷாக்கிங் நியூஸாக கொடுத்துட்டாங்க. இது அஃபிஷியல் நியூஸா இல்லை ஃபேக் ரெக்ரூட்மெண்ட்டாக நிறைய பேர் டெலகிராமில் கேட்டிருக்கீங்க. இது அஃபிஷியல் ரெக்ரூட்மெண்ட் தான். இதோ அஃபிஷியல் வெப்சைட்டு நான் உங்களுக்கு டைரெக்டாக டவுன்லோட் பண்ணியே காட்டுறேன். நேராக நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. வேக்கன்சிஸ் ரொம்ப நம்ம 2000 எதிர்பார்த்தோம், அங்கே வந்து பார்த்தா 600 தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா வேக்கன்சிஸ் வராதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் நான் இதே எதிர்பார்க்கல. நான் ஒரு 2000 எப்பயுமே கொடுக்கக்கூடிய 2000 வேக்கன்சி கொடுப்பாங்க. அந்த எக்ஸ்ட்ரா 2000 எல்லா வெப்சைட்டில் 2600 2800 வேக்கன்சி வரும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி வராது, நமக்கு யூஸ்வலாக வரக்கூடிய வேக்கன்சிஸ் வரும். ஏன்னா அந்த வேக்கன்சிஸை சிபிஓக்கு அலோகேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன்னு சொன்னேன். ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது இந்த நியூஸு. இந்த வேக்கன்சி யூஸ்வலாக வரக்கூடிய வேக்கன்சியை விட ரொம்ப ரொம்ப கம்மி வேக்கன்சி தான். பட் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம். நம்மக்கிட்ட 340 வேக்கன்சி கிளர்க்கில் இருக்குது. நம்ம அதுக்கு ரொம்ப ஃபைட் பண்ணுவோம். நிறைய பேர் ஏஜ் பாரு எஸ்பிஐ பிஓ தான் கடைசி எக்ஸாம்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு ரொம்ப வருத்தம் தரக்கூடிய விஷயமா இருந்தாலும் பட் நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். பேட்டர்னில் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த நியூ பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நம்மளோட முழு எஃபர்ட்டை போடுவோம். கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஏஜ் பார் ஆகக்கூடிய நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்கீங்க. முடிஞ்ச வரையும் ட்ரை பண்ணுங்கள். எனி ஃபைனல் சேஞ்சஸ் கிடைக்குதா, இல்லை நமக்கு சிபிஓ எக்ஸாமில் ஃப்ரெஷர்ஸ்க்கு ஏதாச்சும் சான்சஸ் கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ். ரொம்ப கம்மி தான். பட் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம். எப்படி நம்ம ஒரு ஏஓ எக்ஸாம் 300 வேக்கன்சி 200 வேக்கன்சிஸ் போய் எழுதுவோமோ அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு போய் எழுதுவோம். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறது தான் ரொம்ப பெரிய டாஸ்காக இருக்கும். நான் உங்களுக்கு ப்ரிலிம்ஸுக்கு என்ன என்னால் முடியுமோ அந்த ஹெல்ப்பை நான் கொடுக்குறேன். ஸோ டேட்ஸ் அப்ராக்சிமேட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரிலிமினரி டேட் நம்ம சொன்ன 8/15 தான் வந்திருக்கு. மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் டேட் அவங்க இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஏப்ரல் ஆர் மேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சைக்கோமெட்ரி குரூப் டிஸ்கஷன்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிலிம்ஸில் மெயின்ஸில் நல்லா பண்ணுவோம். இந்த குரூப் டிஸ்கஷன்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கட்டும். இதை விட நமக்கு முக்கியமான டாஸ்க் என்னென்னா எஸ்பிஐ கிளர்க்கு தான். எஸ்பிஐ கிளர்க்கு எலிஜிபிலிட்டி இல்லாதவங்க நீங்கள் இதை முக்கியமாக முழு எஃபர்ட் போட்டு ட்ரை பண்ணுங்கள். டேட்ஸை பார்த்தாச்சு. அண்ட் எக்ஸாம் பேட்டர்னில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம அது தனியாக வீடியோ கொடுக்கலாம். இந்த எக்ஸாம் பேட்டர்னை எப்படி நம்ம அடாப்ட் பண்ணி இந்த எக்ஸாமில் எப்படி நல்லா எக்ஸாம் பண்ணலாம் அப்படின்றத இதோ பாருங்கள். நம்மக்கிட்ட எப்போதுமே இங்கிலீஷ் வீக்காக இருக்கிறவங்களுக்கு சாதகமாக இந்த எக்ஸாம் இருந்தது இதுக்கு முன்னாடி. ஏன்னா செக்ஷனல் டைமிங் செக்ஷனல் கட் ஆஃப் இல்லாமல் இருந்ததுனால. பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 30 மார்க் இருந்த இங்கிலீஷ் 40 மார்க் ஆயிடுச்சு. ஒரு 10 மார்க் பூஸ்டப் ஆயிடுச்சு. இதை பற்றி நீங்கள் வருத்தப்படணும்னா தயவு செஞ்சு வருத்தமே படாதீங்க. நீங்கள் ஒரு சீனியர் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் உங்களுடைய மெஜாரிட்டி ஆஃப் த டைம் இங்கிலீஷுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண. பட் மெயின்ஸுக்குன்னு வரும்போது கொஞ்சம் வருத்தம் தர மாதிரி 40 கொஸ்டினுக்கு 20 மார்க்குன்னு குறைச்சி விட்டாங்க. அண்ட் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு டிஸ்கிரிப்டிவில் எந்த சேஞ்சஸும் பண்ணல. 50 மார்க் இருக்குது. மார்க்கில் சேஞ்சஸ் பண்ணாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா பேட்டர்னில் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இமெயில் ரிப்போர்ட்டு, சிச்சுவேஷன் அனலைசிஸ், ப்ரீசியஸ் ரைட்டிங் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து வைக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கிற மாதிரி இருக்குது. நான் உங்களை பயன்படுத்தலை. வேக்கன்சி கம்மியாக இருக்குது. இந்த கம்மி வேக்கன்சியில் இந்த நியூ பேட்டர்ன் அடாப்ட் பண்ணணும். அண்டு நம்மளுடைய ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை ரெடி பண்ணிக்கணும். ப்ரிலிம்ஸில் இங்கே இங்கிலீஷ்க்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துட்டு மெயின்ஸில் ஆப்ட் ரீசனிங்க்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மெயின்ஸுக்கு வரக்கூடிய ஆப்ட் ரீசனிங் என்னால் டீச் பண்ண முடியும். ஜிகே நான் பேங்கிங் நியூஸ் அதிகமாக கவர் பண்ண சொல்லுவேன். ஏன்னா இது ஜென்ரல் அவேர்னஸ், எக்கனாமி, பேங்கிங் கலந்ததுனால 50% ஆஃப் த கொஸ்டின் உங்களுக்கு பேங்கிங்கில் தான் வரும். 50 எபோவே வரும். பட் இருந்தாலும் 50% குறைஞ்சது உங்களுக்கு பேங்கிங் வந்துடும். ஸோ நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது தனித்தனி ஸ்ட்ராட்டஜி வீடியோ நான் ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த எக்ஸாம் பேட்டர்னுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இங்கிலீஷில் நம்மளுடைய ரீடிங் எபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். கண்டிப்பாக டெய்லி உட்காந்து ஒரு 1.5 hour 1 hour to 1.5 hour
ரீடிங்க்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இங்கிலீஷை ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ரிலிம்ஸை நம்மளால் கிளியர் பண்ண முடியும். இதுவே நான் 2000 வேக்கன்சிஸ் இருந்திருந்தாக்கில் ரெகுலராக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய இங்கிலீஷ் மெத்தடை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவேன். பட் இங்கே இருக்குது நம்மக்கிட்ட வெறும் ஒரு 600 வேக்கன்சி தான். இந்த வேக்கன்சியை நம்ம கிளியர் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம எக்ஸ்ட்ரா எஃபர்ட் இங்கிலீஷுக்கு போட்டாகணும். ப்ரிலிம்ஸ்லேயே நீங்கள் என்ன தான் ரீசனிங்கில் 30 அவுட் ஆஃப் 30 எடுத்தால் கூட, குவான்ஸில் 25, 26 எடுத்தால் கூட வேக்கன்சிஸ் கம்மியாக இருக்கிறதுனால இங்கிலீஷில் ஒரு 25+ ஆச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இங்கிலீஷில் 25+ எடுக்கிற மாதிரி தான் தேவைப்படும். அப்போ தான் ஓவரால் கட் ஆஃப் கிளியர் ஆக வாய்ப்புகள் அதிகம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, டெய்லி ரீடிங் பார்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மெயின்ஸை பொறுத்தவரையும் நம்ம ஆப்டி ரீசனிங் நிறைய மார்க் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயரில் 50 இருந்த மார்க் 60 ஆக்கிட்டாங்க. ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயமா இருந்தாலே என்ன பண்ணிட்டாங்கன்னா, நமக்கு இந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் கையை வச்சுருக்காங்க, இங்கிலீஷில் கையை வச்சுருக்காங்க. இங்கிலீஷில் மெயின்ஸில் கையை வச்சது கூட நம்ம அக்செப்டபிள் தான். 20 மார்க்குன்ற போது நமக்கு இங்கிலீஷ் வீக்காக இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் தான் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கீங்க. அதில் வச்சு நம்ம சமாளிச்சுக்கலாம். பட் ஆனால் இந்த ப்ரிலிம்ஸில் வச்சுருக்க செக் பாயிண்ட்டும் வேக்கன்சியில் வச்சுருக்க செக் பாயிண்ட்டு தான் ரொம்ப நமக்கு செட்பேக்காக வந்துருச்சு. இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, யாருமே எதிர்பார்க்கல. நான் என்ன நினச்சேன்னா ஒரு 2000 வேக்கன்சி வந்துடும் அப்படின்னு நினச்சேன். இப்படி மண்ணவாரி போட்டாங்களே. பட் ஆனால் நம்ம இந்த 600 வேக்கன்சிக்கு ஃபைட் பண்ணுவோம். எல்லாரும் சொல்கிற மாதிரி நமக்கு ஒரு வேக்கன்சி தான் நான் சொல்ல மாட்டேன். 600 வேக்கன்சின்றது ஒரு டீசெண்டான வேக்கன்சி. வி ஹேவ் டு ஃபைட் ஆர்டர். 2000 வேக்கன்சி இருக்கும்போது ஒரு உழைப்பு போடுவோம்ல, அதை விட 4 மடங்கு உழைப்பு போட்டால் தான் இந்த 600 வேக்கன்சி கிராக் பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கும். அண்டு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செலெக்ஷன் க்ரைட்டீரியா ஃபார் ஃபேஸ் 3ன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபேஸ் 2ல் மெயின்ஸ் எக்ஸாமில் அதான் எப்பயுமே கொடுக்குறதா 1:3 ரேஷியோவில் இன்ட்ரிக் எடுக்கிறாங்களாம்மா, அதை தான் கொடுத்துருக்காங்க. அண்டு எல்லா செக்ஷன்லேயும் ஈச் கேண்டிடேட் ஹேவ் டு ஸ்கோர் மினிமம் ஸ்கோர் இன் டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3, டெஸ்ட் 4 டிஸ்கிரிப்டிவாக இண்டிவிஜுவலி இன் மெயின்ஸ் எக்ஸாம். ஆஸ்பிரண்ட்ஸ் இவங்க செக்ஷனல் கட் ஆஃபை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுட்டாங்க, பார்த்துக்கோங்க. எல்லாத்துலேயுமே டெஸ்ட் 1ன்னா என்னது, இதுதான் டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3 செக்ஷனல் கட் ஆஃபை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. ப்ரிலிம்ஸில் தேர் இஸ் நோ செக்ஷனல் கட் ஆஃப் இன் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். ஆனால் மெயின்ஸை வந்து பார்க்கும்போது ஈச் கேண்டிடேட் வில் ஹேவ் டு ஸ்கோர் மினிமம் ஸ்கோர் இன் ஈச் டெஸ்ட். அப்படின்னா எல்லா டெஸ்ட்லேயும் இங்கே இருக்கக்கூடிய இதுதான் டெஸ்ட் 1, 2 எல்லா செக்ஷன்லேயும் நீங்கள் மினிமம் கட் ஆஃப் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே குவாலிஃபையிங் நேச்சர்னு எதாவது மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா எதுவுமே மென்ஷன் பண்ணல. நம்ம நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக இன்னொரு டைம் பார்ப்போம். இது வந்து ஒரு குயிக்காக பார்த்துப்போம். ஸோ நமக்கு ஃபேஸ் 2ல் எல்லாமே நம்ம எல்லாத்துலேயும் செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு புது அறிமுகம். எக்ஸாம் பேட்டர்னே புது அறிமுகமாக தான் இருக்குது. அண்டு மார்க் ஸ்பிளிட்டப் கொடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் 250, குரூப் டிஸ்கஷனுக்கு 50, நார்மலைஸ் பண்ணி 25, இங்கே வந்து நார்மலைஸ் பண்ணி 75, 25க்கு மாற்றிடுவாங்க. அதாவது இதில் 250க்கு 50, இங்கே 75க்கு 25 அந்த ரேஷியோவில் எடுப்பாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் இந்த 75ல் இவங்க ஜஸ்ட்டு கட் ஆஃப் விட 1 மார்க் 2 மார்க் எடுத்தால் கூட எஸ்பிஐயில் நமக்கு வேலை கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் இந்த வருஷம் மெயின்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணுவோமா அப்படிங்கிறதே வந்து நிறைய எஃபர்ட் போட்டவங்களால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். நிறைய எஃபர்ட் போடுங்க. தயவு செஞ்சு இந்த வேகன்சி கம்மியாக இருக்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டே நீங்கள் படிங்க 24 மணி நேரமும். ஏன்னா வேகன்சிஸ் கம்மியாக இருக்குது, நிறைய மார்க் எடுத்தால் தான் நம்மளால் கிராக் பண்ண முடியும். இந்த சேலரி சிடிசி பார்த்துக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு மும்பையில் நீங்கள் ஒர்க் பண்ணால் 18 லட்சம் கிடைக்குமா. சிடிசினா கம்பெனி டு காஸ்ட், நம்ம கையில் கொடுக்குறதில்ல, நம்ம மேலே கம்பெனி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ ஒரு வருஷத்துக்கு, அதுதான் சிடிசி. அந்த வீடியோவில் நான் தனியாக கொடுக்குறேன். ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் வந்து ஒரு ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தால், ஒரு சாதா ஓபிசி பிடபிள்யூடி எல்லாருக்கும் 7 அட்டம்ப்ட் சொல்லியிருக்காங்க. இது வந்து மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுனா மட்டும்தான் ஒரு அட்டம்ப்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வில் நாட் பி கண்டக்டட் ஆஸ் அ சான்ஸ்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. மெயின்ஸ் எக்ஸாம் போய் அட்டம் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு அட்டம்ப்ட் க்ளோஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். இது வரைக்கும் நான் இப்போ 3 எக்ஸாம் மெயின்ஸ் 2-3 மெயின்ஸ் எழுதிருக்கேன்னா 2-3 அட்டம்ப்ட் போச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு இது வரைக்கும் நீங்கள் மெயின்ஸ் எழுதுறதுலன்னா உங்களுக்கு 7 அட்டம்ப்ட்ஸ் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது.
3 ப்ரிலிம்ஸ் எழுதிருக்கீங்க, இன்னொரு மெயின்ஸ் கூட எழுதுனா உங்களுக்கு அப்படியே இருக்குது அட்டெம்ப்ட். 7 அட்டெம்ப்ட் பெண்டிங் அப்படியே இருக்குது. இது அன்ரிசர்வ்டு கேட்டகரி இடபிள்யூஎஸ்க்குலாம் 4 அட்டெம்ப்ட், எஸ்சி எஸ்டிக்கு நோ ரெஸ்ட்ரிக்ஷன். நீங்கள் பிடபிள்யூடியாக இருந்தால் கூட ஓபிசியில் இடபிள்யூஎஸ் அன்ரிசர்வ்டு பிடபிள்யூடியாக இருந்தால் 7 அட்டெம்ப்ட் தான். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு மட்டும்தான் நோ ரெஸ்ட்ரிக்ஷன், எத்தனை அட்டெம்ப்ட்னா எழுதிக்கலாம். ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் அப்ளை பண்ணுற டேட்டு கொடுத்துருக்காங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மீதி எல்லாம் இருக்கிறதெல்லாம் சென்ட்ரல் ஏதாச்சும் கை வச்சுருக்காங்களா பார்க்கலாம் வாங்க. ஏன்னா வேக்கன்சி கம்மியாக இருக்கும்போது சென்டர் அதிகமாக தரமாட்டாங்க. ஸோ எப்பயுமே கொடுத்துருக்காங்களா, எப்பயும் கொடுக்குற மாதிரி இல்லை எதாவது பண்ணியிருக்காங்களா பார்க்கலாம். கொடுத்துருக்காங்க, சேலம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் கொடுத்துருக்காங்க, ஈரோடு கொடுத்துருக்காங்க, தஞ்சாவூர் இருக்குது, வேலூர், விருதுநகர். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய சிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக சென்னை, மதுரை, திருநெல்வேலி, திருச்சி, மதுரை இந்த இந்த சிட்டி தான் மெஜாரிட்டி ஃபோக்கஸ் கொடுப்பாங்க அவங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி சென்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு 120 கிலோமீட்டர் ரேஞ்சஸ்க்குள்ளே நம்ம போய் எக்ஸாம் எழுதிக்கலாம். எக்ஸாம் எழுதுறதுல பிரச்சனை இல்லை. மெயின்ஸ் எக்ஸாம் சென்னை, மதுரை, திருநெல்வேலி தான். ஸோ சென்னையில் இல்லை மதுரையில் திருநெல்வேலி தான் மீட் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. போய் தான் ஆகணும் ட்ராவல் பண்ணி. பட் அதுக்கு நம்ம ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணணும்னா ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கு நிறைய எஃபர்ட் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இருந்து உட்காந்து படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தாச்சு. இந்த நோட்டிஃபிகேஷன்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்டோம். கண்டிப்பாக சிபிஓவில் ஏதாச்சும் சேஞ்சஸ் கொண்டு வராங்கன்னு பார்ப்போம். ஒருவேளை எல்பிஓ மாதிரி ஃப்ரெஷர்ஸ்க்கு இதை அலோவ் பண்ணால் நம்ம இந்த எஸ்பிஐ பிஓ வேக்கன்சிஸ் கம்மியானதை பற்றி ஃபீல் பண்ணுறதை விட இது ஒரு ஹாப்பியான நியூஸாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா தமிழ்நாட்டில் பிரான்ச்சஸ் அதிகமாக தான் இருக்குது எஸ்பிஐக்கு. அப்படி சிபிஓ கொண்டு வந்தாக்கில் நமக்கு நல்ல வேக்கன்சிஸ் கொடுப்பாங்க. நம்ம அதை யூனியன் பேங்க் மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். ஃப்ரெஷர்ஸுக்கு எலிஜிபிள் இருக்காங்களான்னு பார்ப்போம். சிபிஓக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பார்த்து தான். பட் ஆனால் இந்த 600 வேக்கன்சியும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஒரு எல்ஐசி ஏஏஓ எக்ஸாமுக்கு எப்படி ஃபைட் பண்ணுவோமோ, எல்ஐசி ஏஏஓ எக்ஸாமுக்கு எப்படி ஃபைட் பண்ணோமோ 300 வேக்கன்சி 200 வேக்கன்சிக்கெல்லாம், அந்த மாதிரி இந்த வேக்கன்சிக்கு நம்ம ஃபைட் பண்ணலாம் அப்படிங்கிற. ஸோ நம்மக்கிட்ட வேறு எந்த ரெக்ரூட்மெண்ட்டும் கிடையாது. இப்போ இருக்கிறது நம்மக்கிட்ட மெஜாரிட்டி ஆஃப் இருக்குமே என்ஐசிஎல், என்ஐஏசிஎல், அதுவும் இதே மாதிரி காம்படிட்டிவான எக்ஸாம் தான். அதுவும் வேக்கண்ட் கம்மியான அந்த கேட்டகரியில் எஸ்பிபிஓ சேர்த்தாச்சு. வேக்கன்சிஸில் இருக்கக்கூடியது எஸ்பிஐ கிளர்க்கு தான். ஸோ நம்ம தனியாக எந்த ஒரு ப்ரிப்ரேஷனும் பண்ணணுமா இந்த எக்ஸாம்னு கேட்டால் அது மெயின்ஸில் மட்டும்தான் தனியாக பண்ணுவோம். அதுவும் எஸ்பிஐ கிளர்க்கு முடிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு நம்ம அயன் டிஜிட்டல்ஸ் ஒன்று புக் பண்ணி வச்சு பார்க்க ஒரு டேட் சொல்கிறேன். அந்த மாதிரி எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாம் முடிஞ்சு இருக்கக்கூடிய டைமில் நம்ம எஸ்பிஐ பிஓ மெயின்ஸுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா டேட்டாவை ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி சிலபஸ், அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்ரேஷனை வச்சுக்கலாம். இப்போ நம்ம வருங்காலத்தில் நம்ம எப்படி பிளான் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னா, ஒகேஷ்னலாக எஸ்பிஐ பிஓ மெயின்ஸுக்கு எப்போயுமே நான் எஸ்பிஐ பிஓ மெயின்ஸுக்கு ஸ்டார்டிங்லேயே படிக்க சொல்லுவேன். இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, ஒகேஷ்னலாக எஸ்பிஐ பிஓ மெயின்ஸுக்கு படிங்க. அப்பப்போ எடுத்து மெயின்ஸை மட்டும் டச்சில் இருங்க. அதுக்கு மேலே எதுவும் எஃபர்ட் போடாதீங்க. உங்களுடைய மெஜாரிட்டி ஆஃப் த டைமு எஸ்பிஐ கிளர்க் இருக்கு இல்லையா, எஸ்பிஐ கிளர்க்குடைய மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்டு எஸ்பிஐ பிஓ அண்டு கிளர்க் இருக்கு இல்லையா, இந்த 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸுக்காகவும் எஸ்பிஐ கிளர்க்குக்கான மெயின்ஸ் எக்ஸாமுக்காகவும் உங்களுடைய மெஜாரிட்டி ஆஃப் த டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். என்ன மெஜாரிட்டி ஆஃப் த டைம் அப்படின்னு கேட்டால், இதோட ப்ரிலிம்ஸுக்கு பேட்டர்ன் அடாப்ட் பண்ணணும். எஸ்பிஐ பிஓ பொறுத்து இங்கிலீஷ் அதிகமாக பண்ணணும். இங்கிலீஷ் நீங்கள் அதிகமாக படிக்கிறதுனால உங்களுக்கு எஸ்பிஐ கிளர்க்லேயே அது யூஸ் ஆக தான் போகுது. நீங்கள் கெட்டு போயிட மாட்டீங்க இங்கிலீஷ் அதிகமாக படிக்கிறதுனால. உங்களுக்கு அது இம்ப்ரூவ் தான் பண்ணிவிடும். இங்கிலீஷே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். அண்டு ப்ரிலிம்ஸ் ஓரியன்ட் ப்ரிப்ரேஷன், ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த 2 ப்ரிலிம்ஸுமே நீங்கள் கட்டாயமாக பாஸ் பண்ணி ஆகக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கீங்க.
அதனால் ப்ரிலிம்ஸுக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ரிலிம்ஸ் அசால்ட்டாக போய் எழுதக்கூடாது. கம்மி வேகன்சிஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக ப்ரிலிம்ஸுக்கு அதிகமான டைம் கொடுக்கணும். அண்ட் எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த எக்ஸாமும் மாஸ்டர் பண்ணலாம், இந்த எக்ஸாமும் மாஸ்டர் பண்ணலாம். ஸோ சைமல்டேனியஸ் ப்ரிப்ரேஷன் இதுக்கு 50% டைமையும் இதுக்கு 50% டைமையும் கொடுங்க. இந்த 50% டைமில் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா செக்ஷனல் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எய்தர் வீடியோ பார்த்து கற்றுக்கிட்டு போய் டாபிக் டெஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா செக்ஷனல் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. வீடியோ பாருங்க, டாபிக் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க, இல்லைன்னா செக்ஷனல் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. உங்களுடைய கன்வீனியன்ட் தகுந்த மாதிரி. பட் மெயின்ஸ் கொஸ்டின் நீங்கள் அப்பப்போ சால்வ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் எஸ்பிஐ கிளர்க் நீங்கள் ஆசல் ஃப்ரீயாக இருக்க முடியும். இதே ரெண்டாவது பாட்டு என்ன பண்ணுன்னா சிஏ ரெகுலராக படிச்சுட்டு வாங்க. இப்போ நம்ம எழுதக்கூடிய NIACL, SBI, PO அண்ட் கிளர்க்கு எந்த ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுவோம் நமக்கு தெரியாது. உண்மையை சொன்னால் கண்டிப்பாக எஸ்பிஐ கிளர்க் பாஸ் பண்ணிடலாம். SBI PO, NIACL PO அசிஸ்டண்ட்டோ நம்மளே அறியாமே நம்ம பாஸ் பண்ணிட்டோம்னா நம்ம மாட்டிப்போம். ஒரே ஒரு எஸ்பிஐ கிளர்க்கை நம்பி போகிறதுக்கு நம்ம 2-3 மெயின்ஸ் எழுதி அதுலேருந்து ஃபைட் பண்ணுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் கொடுக்கணும். பர்டிகுலரி பேங்கிங் நியூஸுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. எங்கெங்கெல்லாம் பேங்கிங் உங்களால் படிக்க முடியுமோ அங்கே எங்கெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. பெஸ்ட்டு சோர்ஸு அஃபேர்ஸ் கிளவுடும் உங்களுக்கு ஸ்மார்ட் கிடாவோடைய பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேருந்து தான் நம்மளும் வீடியோ ப்ரொவைட் பண்ணுவோம். எனக்கு உடம்புக்கு சரியில்லை இருந்தாலும் 2-3 நாளாக வீடியோ க்ரியேட் பண்ண முடியல. நான் நவம்பர் முடிச்சிடலாம், டிசம்பர் 2 வீக் வரை முடிக்கலாம்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 3 நாளாக உடம்புக்கு சரியில்லை, அதனால் என்னால் வீடியோ கொடுக்க முடியல. கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணிடுவேன். மெட்டீரியலாக ரெடி பண்ணி வச்சிச்சு. ஸோ இன்றைக்கி கூட ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் எஸ்பிஐ கிளர்க் பை சார்ட் கொடுத்துருந்தேன், கண்டினியூ பண்ணுவேன். அவ்வளோதான், நாளையிலேருந்து கண்டினியூ பண்ணிடலாம். நீங்கள் தயவு செஞ்சு டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் படிங்க, ப்ரிலிம்ஸ் ப்ரிப்ரேஷனும் போடணும், மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன். 3 கண்ணு இனிமேல் நமக்கு. 2 கண்ணு இல்லை, 2 கண்ணு மாதிரி இல்லை, ஈஸ்வரன் மாதிரி சிவன் மாதிரி நமக்கு 3 கண்ணு. அந்த 3வது கண்ணு தான் கரண்ட் அஃபேர்ஸ். இது இருந்தால் நமக்கு பக்கபலமாக இருக்கும், என்ன வேணாலும் சாதிக்கலாம். 2 கண்ணு மாதிரி ப்ரிலிம்ஸும் மெயின்ஸும் பார்த்துக்கோங்க. நம்மளோட 3வது கண்ணாக என்னவாக இருக்குன்னா கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். அதுதான் நம்மளை பாஸ் பண்ண வைக்கும். ஏன்னா நீங்கள் அதுலேருந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியலன்னா கூட நீங்கள் கடைசியாக மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன் டைமில் சிஏ படித்து வச்சுருந்தீங்களா நீங்கள் நிறையா டைம் கொடுத்து மெயின்ஸுக்கான ஆப்டி ரீசனிங் இங்கிலீஷில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் சிஏ ஒழுங்காக பண்ணாமல் படிக்காமல் ரெகுலராக டச்சில் இல்லாமல் இருந்தீங்கன்னா மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன் டைமில் சிஏக்கான டைம் தான் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு ப்ரிப்ரேஷனும் பண்ணாமல் நீங்கள் போய் எக்ஸாம் எழுதும்போது சிஏவிலும் நீங்கள் பெஸ்ட்டு ஸ்கோர் வாங்கி பாஸ் பண்ணுற அளவுக்கு எடுக்க முடியாது. ஆப்டி ரீசனிங் மிஸ் பண்ணிடுவீங்க. ஒருவேளை நீங்கள் சிஏ படித்து டச்சில் இருந்தீங்கன்னா அப்போ ரிவிஷன் தட்டி விட்டுட்டு சிஏ ரிவிஷன் தட்டி விட்டு ஆப்டி ரீசனிங்கில் ஒர்க் அவுட் பண்ணோம்னா நம்ம எல்லா சப்ஜெக்டும் ஈக்குவலாக படிச்சுட்டு போய் நல்லா பண்ணிட்டு வரலாம். இது என்னோடய அட்வைஸ். ஸோ இது 3வது கண்ணு மாதிரி பார்த்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸை கண்டிப்பாக டச்சிலே இருங்க. அதோடு சேர்ந்து ப்ரிலிம்ஸுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், மெயின்ஸுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் பேட் நியூஸாக யோசிக்க வேண்டாம். நம்ம எல்பிஓவில் சிபிஓவில் ஏதாச்சும் சேஞ்சஸ் நடக்குதான்னு பார்ப்போம். இருக்கக்கூடிய 600 வேகன்சிஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.